சார் எந்த வித ஹீரோவும் வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க சரிங்களா. அது வந்து டேரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி அது விரும்பவும் மாட்டாங்க. நீங்கள் படத்தை தொடர்ச்சியாகவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட வரீங்க, என்ன காரணம்? இல்லை வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக இது பண்ணுறீங்களா? படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன். ப்ளஸ் இன்னைக்கு ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு ½ hour முன்னாடி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆகிடலாமே அப்படின்றதுக்காக தான் நிறைய படத்துக்கு போகிறேன். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்து மார்கன் சம்மந்தமானதுன்னு மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அதை கேட்டப்பலாம். எப்பயும் வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்லை எப்படி கொலை பண்ணுறாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்கள் வந்து அதுக்கு தான் ஆக்சுவலாக மேக்கிங்காக தான் நீங்கள் படம் பார்ப்பீங்க இல்லையா. ஒன்லைனாக கதை கேட்டிங்கன்னா, பிச்சைக்காரன் கதை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஈஸியாக ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போகிறீங்கன்னா அதோட ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்ணுறாரு அப்படின்றதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச், ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோடய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா. பிறந்தோன்றது முக்கியமான தருணம், கடைசியில் சாவு போகிறன்றது முக்கியமான 2 முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி லைஃப்பில் மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணன்ற மாதிரி, வேலை கிடைச்சிது, ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கணும், ஃபஸ்ட்டு வேலை கிடைச்சிதுன்றதெல்லாம் முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்பில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷ்யூம் படத்தின் மூலமாக என்னை மியூசிக் டைரக்டர் ஆக்குனார். எத்தனை படங்கள் நடித்தாலும், எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடித்தாலும், 1000 படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலாக எந்த படமே என்னால் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி நீங்கள் ஹீரோவாக எத்தனை ஃப்ளாப் கொடுத்தாலும் நீங்கள் நிற்கலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை நிற்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷனில் அடுத்த படம், அதுவும் முக்கியமாக வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி, செகண்ட் படமாகவே அஜய்க்கு ஒரு பிளெஸிங்காக அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு. மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லியோ மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார், நீங்கள் தான் சார். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எடிட்டர் மேலே நீங்கள் பேக் டு பேக் 15 படம் பண்ணியிருக்கீங்களா சார். 15 படத்தை நீங்கள் அவரை வச்சு நீங்கள் பண்ணது வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட். கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார். அம்மகிருஷ்ணன் சிவா சார், இங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த எங்களை சிறப்பித்த அவர்களுக்கு மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் நான் மறந்துருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் மிக பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.